கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஓடக்கூடிய கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த நாட்கள் எழுப்புகிறார். அதனால நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு இதுதான் கர்த்தரின் ஆலயம், இதுதான் கர்த்தரின் ஆலயம், இதுதான் கர்த்தரின் ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை சொன்னா நீங்க அதை நம்பாதுங்க. அது ஒரு கட்டடம் தான், அது ஒரு கட்டடம் தான். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் தான் அந்த ஆலயம். உங்களை நீங்கள் எப்படி அலங்கரிக்கிறீர்கள்? உள்ளான மனிதனிலே நாம அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் நெருங்குகிறான் என்றால் அவனுடைய மொத்த சாயலுமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அவன் ஒரு தேவ சாயலாகவே மாறிவிடுவான். நம்மளுக்கு இந்த காதுல நம்ம கம்மல், நானும் ஒரு காலத்துல போட்டேன், ஆனா அது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் அது களத்தை வச்சுட்டாரு. நமக்கு எல்லா காரியத்தையும் அழகு பார்த்து நம்மளை படைத்த தேவன் நமக்கு இந்த காதுல கம்மல் போடணும்னா ஒரு ஓட்டை போட்டு விட்டுருப்பாரா? விட்டுருக்க மாட்டாரா? விட்டுருப்பார்ல. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிற, நம்மளை வணைந்திருக்கிற காரியத்துல எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு கவனமா இருப்போம். ஏன்னா நாமளே ஆலயமா இருக்கிறோம். நாமளே கெடுத்துக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால நீ உன்னுடைய சரீரம் தானே, என்னுடைய சரீரம் தானே, நான் தானே மேக்கப் பண்றேன், அதெல்லாம் என்ன தப்பு? உன்னுடைய ஆலயம், உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதனால ஒரு பிட்டு